இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒருவேளை இந்த இடமா தான் இருக்கணும். அந்த லேடியை எங்கேயுமே காணோம், அந்த காரையும் காணோம். ஒருவேளை வேகமா போயிருப்பாளான்னு. என்ன ஏமாத்திட்டு போயிருக்கா. அப்படின்னா அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு நான் அவளை ஃபாலோ பண்ணி வரங்கிற விஷயம். அப்ப இந்நேரம் அவங்க அலர்ட் ஆயிருப்பாங்க. இப்ப லக்ஷ்மியை எப்படி தேடுறது? ரிஷி என்ன இன்னும் காணோம்? இந்நேரம் அவன் நிச்சயமா இங்க வந்திருக்கணுமே. ஐயோ கடவுளே, தப்பான ரூட்டுக்குள்ள போயிட்டானா என்ன? இப்ப என்ன பண்றது? சரி பரவாயில்ல, அவன் எப்படியும் வந்துருவான். என்ன நிச்சயமா தனியா விட்டுற மாட்டான். அவன் வர்றதுக்குள்ள நான் மலிஷ்கா உள்ளதான் இருக்காளா இல்லையான்னு போய் பார்த்துடுறது நல்லது. என்ன இப்படி ஆயிடுச்சு? நேரம் நெருங்கிட்டே வருது. போலீஸ் அண்ணி அரெஸ்ட் பண்ண வந்துட்டு இருப்பாங்க. அண்ணி வீட்டுக்கு வந்தா போலீஸ் புடிச்சிட்டு போயிடுவாங்க. காட், நான் இப்ப என்ன பண்றது? என்ன பண்ணுவேன்? அண்ணி அரெஸ்ட் பண்ணாம இருக்க என்ன பண்ணணும்? இத பாரு, உன் வேலையெல்லாம் முடிச்சாச்சு, பொருளெல்லாம் கொண்டு வந்தாச்சு. அடுத்த பிளான் என்னன்னு சொல்லு, எனக்கு எதுவும் தெரியாது. நான் என்ன நினைச்சனோ அதை தான் செய்ய போறேன். ஏதாவது பண்ணி இன்னைக்கு நைட் நான் ரிஷியை விட்டு விலகி இருந்தே ஆகணும். அப்புறம் நாளையில இருந்து நானும் என்னோட ரிஷியும் நிரந்தரமா ஒண்ணு சேர்ந்துருவோம். ஜாலியா இருப்போம். அட கடவுளே, தயவு செஞ்சு வாசியை நிறைவேற்றிருக்கீங்கன்னு வச்சுக்க, நான் தற்கொலை பண்ணிப்பேன். அதோட நீ பல்வேந்தர், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கல, இது போதும். இதுக்கான பணம் கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். முதல் முறையா அன்பா பேசியிருக்க, கேட்கவே அருமையா இருக்கு. திமிரு குறைஞ்சிருச்சு. ஆனா என் பணத்தை மறந்துடாத. எனக்கு பணம் வேணும். கிடைச்சிரும், நிறைய பணம். மலிஷ்கா வாழ்க வாழ்க. மலிஷ்கா என்னோட கனவு. நான் பெரிய கோடீஸ்வரன் ஆக போறேன். என் வாழ்க்கைய வேற லெவல்ல போகும் போல இருக்க. உன் எண்ணத்தை இதோட நிறுத்திக்க. சரி, முதல்ல ஆசைப்பட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ பாத்துக்கலாம். இப்ப என்ன பண்றது? லக்ஷ்மி அந்த கிட்னாப்பர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கா. நான் அவளை ஃபாலோ பண்ணிட்டு வரதா அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பா. என்ன பண்றது? காட் ப்ளீஸ் வழியை காட்டுங்க ப்ளீஸ். அங்க லக்ஷ்மியோட உயிர் ஆபத்துல இருக்கு. அவன் ரிஷி பயங்கர இன்டெலிஜென்ட். அவனை வடிகட்டின முட்டாள்னு மட்டும் நீ நினைக்காத. கொஞ்ச தூரம் போன உடனேயே அவன் உன்னை மிஸ் பண்ணிட்டான்னு அவனுக்கு தெரிஞ்சிரும். புரியுதா? அவன் கையில மட்டும் நீ சிக்கனன்னு வையேன். அவன் இந்த இடத்த பாத்துட்டானா நீயும் மாட்டிப்ப. ஜாக்கிரதை. அவன் என்ன பெரிய கடவுளா? அவனால இங்க எதுவும் வர முடியாது. ஷட் அப். மறுபடியும் சொல்றேன், நீ இந்த மாதிரி கேம் விளையாடுறத இப்பவே நிப்பாட்டிக்கோ. நீ இப்படி ஓவரா துள்ளி நீயே என்ன மாட்டி விட்டுறாத தயவு செஞ்சு. சரி, நான் கேட்க மாட்டேன். நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, உன் பிளான் எதுவும் என்னால கெட்டு போகுது. உன் கப்பல் முழுகுதுன்னு சொல்றியா, அது முழுகல. நான் இழுத்துட்டு வந்து காரை சேர்த்திருக்கேன். அப்படியே உன்னையும் இறக்கி விட்டுருவேன். நீ டென்ஷன் ஆகாத. கப்பல் முழுகுச்சுன்னு வையி, என் கூட சேர்ந்து உன்னையும் முழுக வச்சிருவேன். அதனால அலர்ட்டா ஜாக்கிரதையா இரு. என்ன நான் முழுகுவனா? எனக்கு தான் நீச்சல் தெரியுமே, புரியுதுல்ல? ஐ எம் வெரி கேர்ஃபுல் அண்ட் அலர்ட். சரி, நான் கொஞ்ச நேரத்துக்கு விளையாடிட்டு வரேன். சின்ன வயசுல இந்த மாதிரி நிறைய விளையாடி இருக்கேன். ஆயுஷ், நீ இங்கேயா இருக்க? உன் அன்னைக்கு உதவி பண்றதுக்கு நீ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல நான் நினைச்சுக்கிட்டு ஐயோ இருந்தேன். பாட்டி, நான் என்ன பண்றது சொல்லுங்க? எப்படி உதவி பண்றதுன்னு தெரியாம நானே சரி முழிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, ஒரு நிமிஷம் மனச தளர விடாத. நீ நீ ரிஷிக்கு ஃபோன் பண்ண? இப்பதான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ண. அவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. பேட்டரி காலியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓஹோ,
ஆ லக்ஷ்மிக்கு ஃபோன் பண்ணேன். 2 பேரும் ஒன்னா தானே இருக்காங்க. அட ஆமா, உடனே தானே இருப்பாங்க. நான் அன்னைக்கு ஃபோன் அடிக்கிறேன். கரெக்ட் 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 கரெக்ட். ஓ நோ, இப்ப வந்தது யாரு? கண்டிப்பா இது பல்வேந்தரா இருக்காது. என்ன இது அமரிங் டோன் இல்ல, ரிஷி வந்துட்டானா? ஷிட், இப்ப நான் என்ன செய்ய? ஹலோ ஆயுஷ், எல்லாம் ஓகே தான். நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். அண்ணி, என்னாச்சுடா? அவங்க போனை கட் பண்ணிட்டாங்க. எதுக்கு கட் பண்ணா? அதானே, ஏன் அப்படி பண்ணாங்க? ஐயோ கடவுளே, இந்த ரிங் டோன் யாருக்காவது கேட்டிருக்குமோ? சரி, சைலண்ட்ல போட்டுடுறேன். ஒருவேளை பிரச்சனையில மாட்டிட்டாலோ என்னவோ. இல்ல பாட்டி, அப்படி இருந்தா போன் எடுத்திருக்க மாட்டாங்க. சரி, போனை எடுத்து நல்லா இருக்காங்களா இல்லையான்னு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல. அதானே, இங்க எல்லாம் ஓகே, அப்புறம் போன் பண்றேன்னு வச்சுட்டாங்க. என்னன்னு தெரியல. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடா. நான் போய் பாத்துடுறேன். லக்ஷ்மியா? லக்ஷ்மி வந்திருக்கா? அப்ப ரிஷியும் கூட வந்திருக்கானா? லக்ஷ்மி தான் இருக்கா. நோ ரிஷி. ரிஷிய பல்வேந்தர் ஏமாத்திருக்கான். அதான் ரிஷி வேற எங்கேயோ போயிட்டான். இப்ப வெறும் லக்ஷ்மி மட்டும் தான் இங்க இருக்கா, தனியா இருக்கா. இவளை பல்வேந்தரால கூட்டிட்டு வர முடியல, ஆனா இவளே வந்துட்டா. ஆனா இவ எப்படி வந்தா? இந்த இடம் எப்படி இவளுக்கு தெரிஞ்சது? எனிவே, forget it. எப்படி வேணா வந்திருக்கலாம். எனக்காக தான் வந்திருக்கா. என் கணவன் நினைவாக்கா வந்திருக்கா. You are dead now, லக்ஷ்மி. இதுதான் உன் வாழ்க்கையோட கடைசி நாள். நேரா போலீஸ்க்கு போயிட்டு எல்லா உண்மைகளையும் சொல்லிடுவேன். என்னை எப்படி கிட்னாப் பண்ண, அதுக்கப்புறம் என்னை எப்படி அடிச்ச, அதோட என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணும்போது உனக்கு அடிபட்டு நீ இறந்து போயிட்ட. வா, நினைச்சு பார்க்கும் போதே சந்தோஷமா இருக்கே. இது மட்டும் உண்மையாயிடுச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். ஃபைனலா லக்ஷ்மி இறந்து போயிடுவா. உண்மையிலேயே உனக்கு தைரியம் தான் லக்ஷ்மி. மலிஷ்கா எங்க இருக்கா? சொல்லு, மலிஷ்கா எங்க இருக்கா? நீங்க தான் அவளை கடத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அவ எங்க இருக்கான்னு சொல்லு.